எம்ப்ளாயி ரிட்டர்ன்ஸ்லாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற பாயிண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஒர்க் லைஃப் பேலன்ஸில் எம்ப்ளாயரோட பார்ட் என்ன? எம்ப்ளாயோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிளியராக டிஃபைன் பண்ணிடணும். அப்படி கிளியராக டிஃபைன் பண்ணுறது மூலமாக கரெக்டான பவுண்டரிஸ் செட் பண்ணுறோம். இவங்களோட ஒர்க் இதுதான், இதை தாண்டி அவங்க ஒர்க் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது. ஸோ அவங்களோட ஒர்க்கை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்ய வேண்டியது இருக்காது. இதனால் அவங்க அதிகமாக பர்சனல் லைஃபுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது அவங்களுக்கு கரெக்டான ரிசோர்ஸஸ், டூல்ஸ் கரெக்டாக கொடுத்துடணும். இதன் மூலமாக அவங்க ஃபாஸ்ட்டாக அவங்க ஒர்க்கை செய்ய முடியும். இதனால் அவங்களுக்கு டைம் நிறையா கிடைக்கும், ஒர்க்கும் எஃபெக்டிவாக இருக்கும். தேவையான பேக்கப் ரிசோர்ஸ் கொடுக்கணும். அவங்க இல்லாத டைமில், அவங்க லீவில் இருக்கிற டைமில், ஹாலிடேயில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த பேக்கப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு என்டைட்டிலான லீவ்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நிறைய எம்ப்ளாயீஸ் லீவ்ஸ் நிறைய இருக்கும், ஆனால் லீவ்ஸே எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயீஸ்க்கு முக்கியமாக மேண்டட்ரி லீவ்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் செட் த கிளியர் பவுண்டரிஸ். அடுத்தது கிவ் தம் டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ். அவாய்ட் ஒர்க் கம்யூனிகேஷன் ஆஃப்டர் ஒர்க் ஹவர்ஸ். கிவ் தம் பேக்கப். செட் HR சிஸ்டம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எம்ப்ளாயீஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸை சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. சொல்லி அடிங்க, சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.